Hello everyone, welcome to Precious Coding. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் டேக் பற்றி. தகவல்களை அதாவது கண்டென்ட்டை வரிசைப்படுத்தி கரெக்டாக ஸ்க்ரீனில் வியூ பண்ண லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் ஒன் லைனில் இருக்குது. இதை ஒன் லைனில் கொடுப்பதற்கு பதிலாக 1 by 1 கொடுத்தா பார்த்தவுடன் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். எக்ஸாம்பிள், சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இந்த முறையில் பார்த்தா எளிதாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். இதை போல் அமைப்பதற்குத்தான் லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்டை பார்ப்போம். அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஐக்கான்ஸை வச்சு நம்ம வேரியபிள் காட்டலாம். அதாவது 4 டைப்ஸ்: டிஸ்க்கு, சர்க்கிள், ஸ்கொயர் மற்றும் நன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டோட சின்டாக்ஸை பார்ப்போம். யூஎல் எல்லையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க, யூஎல்லாம் முடிச்சிருக்காங்க. யூஎல் டேக்ஸ்குள்ளே டைப் கொடுத்துருக்காங்க. டிஸ்கா, சர்க்கிளா இல்லை ஸ்கொயரானு நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த எல்ஐ டேக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் வரணுங்கிறத நம்ம கொடுக்கணும். அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே என்ன டெக்ஸ்ட்டை நம்ம காட்ட போகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை இந்த எல்ஐ டேக்ஸ்குள்ளே போடணும். அதாவது தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா பார்த்தோம்ல, அதை ஃபுல்லாக தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானாவெல்லாம் இந்த எல்ஐ டேக்ஸ்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டோட கோடிங்கை எழுதி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். வாங்க டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரில் லிஸ்ட் டேக்கை கோடிங் எழுதி அதோட அவுட்புட்டை க்ரோமில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளை வைத்தே இப்போவும் பார்ப்போம். அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போட்டோம்ல, ஸ்டேட்ஸ் நேம் போட்டோம்ல, அதே ஸ்டேட்ஸ் நேமே இப்போவும் போடுவோம். யூஎல் டேக் போட்டிருக்கோம், அது உள்ள எல்ஐ டேக் போட்டிருக்கோம். எல்ஐ டேக்ஸ்குள்ளே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்னு 5 மாநிலத்துக்கு வேற போடுவோம். நம்ம பிடேக் போடுவோம். பிடேக்கில் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர்னு டைப் பண்ணுவோம். இதோட அவுட்புட்டை நம்ம க்ரோமில் போய் வியூ பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ இதோட அவுட்புட்டை நான் இப்போ இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானான்னு வரிசையாக வந்திருக்கு. இதோட டிஃபால்ட் இது வந்து டிஸ்க். அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட்டோட டிஃபால்ட் டைப் வந்து டிஸ்க்கு. நம்ம நெக்ஸ்ட்டு சர்க்கிள், ஸ்கொயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க டெக்ஸ்ட் எடிட்டருக்கு போகும். இப்போ நம்ம டைப் டிஸ்க்குன்னு இருக்கிறத சர்க்கிள்னு மாற்றுவோம். இதை காப்பி பண்ணி 3 இதாக போட்டு ஸ்கொயரையும் நன்னையும் டைப் பண்ணுவோம். அவுட்புட்டை க்ரோமில் பார்க்கலாம். நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள், ஸ்கொயரு, நன்னு 3யுமே நம்ம கோடிங்கில் எழுதணும். அந்த 3க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. சர்க்கிள் போட்டதுக்கு சர்க்கிள் ஐக்கான் வந்திருக்கு, ஸ்கொயர் போட்டதுக்கு ஸ்கொயர் ஐக்கான் வந்திருக்கு, நன் போட்டதுக்கு எந்த ஐக்கானுமே வரல. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லிஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட்டு. இதில் மொத்தம் நியூமரியல் டைப்பு, அதாவது நம்பர்ஸ், அப்பர் கேஸ் ஆல்பாபெட்ஸ், லோவர் கேஸ் ஆல்பாபெட்ஸ், அப்பர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸ், லோவர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸ்னு 5 டைப்ஸ் இருக்குது. இதை நம்ம எக்ஸாம்பிளோட கோடிங்கில் எழுதி பார்ப்போம். அன்ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்த எக்ஸாம்பிளை வச்சு இப்போ ஆர்டர் லிஸ்ட்டையும் நம்ம பார்க்கலாம். வாங்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு பார்த்தோம்ல ஸ்டேட்ஸை, அதே எக்ஸாம்பிளை இதுக்கும் போடுவோம். ஆர்டர் லிஸ்ட்டோட டிஃபால்ட்டு டைப் வந்து 1 2 3 தான். இதை நம்ம
குரோமில் போய் வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த அவுட்புட்டை பார்த்தா தெரியும், 1 2 3ங்கிற ஆர்டரில் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு. அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட்டில் டிஸ்க்கு டிஃபால்ட் டைப் மாதிரி ஆர்டர் லிஸ்ட்டில் 1 2 3 தான் டிஃபால்ட் டைப். இப்போ நம்ம ஆர்டர் லிஸ்ட்டில் உள்ள மற்ற டைப்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது அப்பர் கேஸ் ஆல்பாபெட், லோயர் கேஸ் ஆல்பாபெட், அப்பர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸ், லோவர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸில் டைப்ஸில் போட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எல்லா டைப்ஸையும் டைப் பண்ணிட்டோம். இப்போ இதோட அவுட்புட்டை குரோமில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸுமே நம்ம எழுதின எல்லா டைப்ஸோட அவுட்புட்டையும் பார்க்குறோம். ஆல்பாபெட்டிக், லோவர் கேஸ், அப்பர் கேஸை பார்க்குறோம். ஊப்ஸ், நம்ம நியூமரியல் ரோமன் நியூமரியலோட அப்பர் கேஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம், லோவர் கேஸ் போடலை. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட்டை பார்ப்போம். வாங்க டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே போவோம். இப்போ நம்ம விட்ட லோவர் கேஸ் ரோமன் நியூமரியலை மட்டும் எழுதுவோம். இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி ரோமன் நியூமரியலோட டைப்பை போடுறோம். இப்போ வாங்க அவுட்புட்டை பார்க்கலாம். அந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். லோவர் கேஸ் ரோமன் நியூமரோட அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் கேஸ் ரோமன் நியூமரலோட அவுட்புட்டை பார்க்குறோம். I1 I2 I3ன்னு இருக்குது. நம்ம பார்க்க போகிறது டெஃபினேஷன் லிஸ்ட்டு. இதை டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். HTML ஒரு டேமு முதல் வரிசையிலையும் அதற்கு அடுத்த வரிசையில் அந்த டேமுக்குரிய விளக்கத்தை வியூ பண்ணுவதற்கு டெஃபினேஷன் லிஸ்ட் அதாவது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர்னு இருக்குது, அதோட அடுத்த வரிசையில் அது டெக்ஸ்ட்டுக்குரிய விளக்கம் it is an electronic device, hardware, it is the physical part of computer, software, it is a program. ஒரு ஃபஸ்ட்டு வரிசையில் ஒரு டேமையும் அதாவது ஒரு டாப்பிக்கையும் அதோட விளக்கத்தை டிஸ்கிரிப்ஷனை அடுத்த லைனில் கொடுக்கறதுக்கு டெஃபினேஷன் லிஸ்ட்டு அதாவது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இதோட சின்டாக்ஸ் என்னென்னா டிஎல், டிடி, டிடி, டிஎல். டிஎல்ல முடிக்கிறோம். டிடினா டிஸ்கிரிப்ஷன் டேம், டிடினா டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட்டு. டேமு அதோட டெக்ஸ்ட்டையும் அடுத்த லைனில் எழுதுறதுக்கு தான் டிடின்னு போடுறோம். இதை நம்ம இப்போ டெக்ஸ்ட் எடிட்டரில் கோடிங்கை எழுதி குரோமில் அவுட்புட்டை பார்க்கலாம். வாங்க டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே போவோம். இப்போ நம்ம டெஃபினேஷனோட சின்டாக்ஸை எழுதுவோம். டிடி, டிஎல், டிடின்னு போட போகிறோம். ஃபஸ்ட்டு டிடி போடுவோம். டிடினா டெசிக்னேஷன் லிஸ்ட், ஒரு பியர் டேக். இதை ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு டிடி போடுறோம், அதாவது டெசிக்னேஷன் டேம், அதாவது ஹெட்டிங். இது ஒரு எம்டி டேக் மாதிரி தான். இதை ஒன் டைம் போட்டால் போதும் டிடின்னு. அடுத்து மறுபடியும் டிடியும் போடுறோம், அதாவது டெசிக்னேஷன் டெக்ஸ்ட், அதாவது டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதை 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்னு, அந்த எக்ஸாம்பிளையே இதுலேயும் டைப் பண்ணுவோம்.
அவுட்புட்டை க்ரோமில் போய் பார்க்கலாம் வாங்க போங்க. இப்போ நான் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு டெஃபினேஷன் லிஸ்ட்டோட அவுட்புட் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இட் இஸ் an electronic device. Hardware it is the physical part of computer. Software it is a program அப்படின்னு வரிசையாக இருக்கிறது இல்லை. கம்ப்யூட்டருங்கிற டாபிக் கீழே அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட விளக்கம் இருக்குல்ல. ஹார்ட்வேருங்கிற டாபிக் கீழே அதோட விளக்கம் இருக்குது. சாஃப்ட்வேருங்கிற டாபிக் கீழே அதோட விளக்கம் இருக்குது. இதுதான் டெஃபினிஷன் லிஸ்ட், அதாவது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஒரு டேமை டிஸ்கிரிப்ஷனாக காட்டுறதுக்கு இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. வீடியோவில் நம்ம டேபிள்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you in next video. Bye.